இன்றைக்கி வந்து சாஃப்ட் சப்பாத்தி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஆட்டா மாவு 2 கப்பு, கொஞ்சம் சால்ட்டு, வார்ம் வாட்டர், கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதை வந்து நம்ம இப்போ செய்கிறது மாவை பிசைஞ்சுக்குருவோம். மாவு பிசைகிறது கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குவோம். ஆயில் விட்டு நல்லா எல்லா மாவும் இப்படி பிசைஞ்சு அதுக்கப்புறம் வாட்டர் விடுவோம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. 2 டம்ளர் எடுத்ததுனால நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். வாட்ரு வந்து ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. லைட்டாக வார்ம் வாட்டர் தான், ஹாட் வாட்டர் எடுக்கக்கூடாது. லைட்டாக தொளிச்சு பிசைஞ்சுக்குருவோம். நல்லா பிசைஞ்சுக்கணும், ஒன்றுல பிசைஞ்சுக்கிறணும். மாவை இதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி லைட்டாக நீல வாக்கில் இப்படி உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உருண்டை போட்டு வச்சுக்குவோம். இப்படி உருண்டை போட்டு வச்சுக்குவோம். பாருங்கள், இதே மாதிரி உருட்டி உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், உருண்டை போட்டாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சு உருட்டி வச்சு இப்போ வந்து இதே மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அதை ஒரு உருண்டை எடுத்து இப்படி வச்சு லைட்டாக இப்படி செஞ்சு ஒன்றுல ஒரே லெவலில் இப்படி தேய்ச்சிக்கோங்க. ஒரே லெவலில் தேய்ச்சிட்டு இதே மாதிரி ரொம்ப திக்காகவும் தேய்ச்சிடாதீங்க, ஒரே லெவலாக இருக்கணும். நம்ம வந்து தேய்க்கிறது வந்து ஒரே லெவலில் தேய்க்கணும். ஒன்றுல தேய்ச்சி போட்டால் தான் சப்பாத்தி நல்லா உப்பி வரும். இப்படி ஒன்றுல தேய்ச்சி ஒரு சைடு கொஞ்சம் நேரம் வேகவும் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போடும்.
இதே மாதிரி பப்பிள்ஸ் மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா ஒரு துணியை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணணும். அப்படி ஒரு துணியை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த பாருங்க உப்பி வந்துருச்சுல, இதே மாதிரி நல்லா உப்பி வரும். பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.